அண்ணாமலையா அருணாச்சலமா? அருணாச்சலம். ஆண்டவன் சொல்றான் இந்த அருணாச்சலம் செய்யறான்னு வர. அது மாதிரி ஸ்டாலின் சொல்றான். அப்படிதான் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஸ்டாலின் சொல்றாருன்னு அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு கையோட இது வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் மிஷின் கையோட வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன சொல்வேன்ட்டு. நான் ஏதோ பொதுவா பேசுறேன்னு நினைச்சாதீங்க. ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான் எதுவும் பொதுவாலாம் பேசிட மாட்டேன். ஆக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவர் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இல்ல, வெளிநாடு வாழ் பிரதமராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நரேந்திர மோடியினுடைய பிரம்மாண்டமான வெற்றி இது பற்றி நாம தொடர்ந்து எழுதி வந்தோம். நாட்டுக்கு எப்படி நரேந்திர மோடியினுடைய மறுபடியும் அவர் வெற்றி பெற்று பிரதமராக வர வேண்டியது அவசியம் என்று எழுதினோம். நம்மால் வந்தார் என்று கூற முடியாது. ஆனால் அவர் வந்ததில் நாம் கூறியதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் நாம் எந்ததெல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடிந்தது. முதல்ல இந்த பாலக்கோட் இந்த உலகத்தையே ஆட்டி விட்டது. பாகிஸ்தானா இன்றைக்கும் பாகிஸ்தானால் ரெக்கவரே ஆக முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, அதே மாதிரி டோக்கலமில் சைனாவினுடைய கையை முறுக்கி, இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு தலைமை இருக்கும், நம் நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் என்று நம்மால் கூற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒருவரை நாம் சில தவறான கருத்துக்களால் எந்த அளவுக்கு இந்த ரஃபேலை வச்சு அவரை படுத்தினாங்க. எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. யாராவது ரஃபேலை பற்றி பேசுகிறாங்களா? அப்போ உச்ச நீதிமன்றம் இதில் தவறு நடக்கவில்லை என்று கூறிய பிறகும் கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரியதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டி லஞ்சம் வாங்கி விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் பேரில் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை. இதை விட பொய்யா இருக்க முடியாது. இவங்க மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு 10 ஆண்டுகளில் இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும். என்னென்ன எதில் ஊழல் பண்ண 32 மொத்தம் ஊழல்கள், இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய். இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது. உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியது தான் போய். நரேந்திர மோடி நாணயமானவர் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்வு. இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா ஐயோ பழிவாங்கல். என்ன பழிவாங்கல்? இந்த நேஷனல் ஹெரால்டு எடுத்துங்க. நேஷனல் ஹெரால்டில் ஒரு 20 ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது. அந்த நஷ்டத்தில் ஓடும்போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க, பணம் கொடுப்பாங்க, கேஷில் கொடுப்பாங்க. கேஷில் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது அப்படின்னா, கல்கட்டாவில் ஒரு கம்பெனி இருக்குது, அது பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அது போய் எழுதி 90 கோடி ரூபா அதுக்குள்ள பணம், யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பெயர் கொடுத்து அது உள்ளே வந்தது. அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா? அந்த எந்த கம்பெனி இந்த 90 கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் 3 லட்சம் ரூபா தான். அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க, இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா, அதுக்கு ஒரு 3 கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க. அதே அந்த 3 லட்சம் ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது. ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வெளிக்கொண்டு வந்தார்கள். பாருங்கள், 3 லட்சம் ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி 3 கோடி ரூபா கொடுத்திருக்கிறார்கள் என்று. அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த வம்பு வேண்டான்னு. ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸுக்கு 90 கோடி ரூபா கொடுத்ததும் அதே கம்பெனி தான். இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அந்த கம்பெனியினுடைய பேரை அடிச்சிட்டு காங்கிரஸ் கட்சியே இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பணம் இல்லை. அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை தான் வாங்கியதாக 50 லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்கி விட்டதாக கூறி அதுக்கு 50 லட்சம் ரூபா கேஷை ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதையெல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள். இது என்ன பழிவாங்குதல்? இது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் மோடியினுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறுவதா? எந்த பத்திரிகைகள் என்ன இதையெல்லாம் ஏன் வெளிக்கொண்டு வரமாட்டார்கள் என்று புரியவில்லை. பி சிதம்பரத்தை எடுத்துப்போம். 2013 பி சிதம்பரத்தினுடைய ஊழல்களை நான் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன்.
வாசன் ஐ கேர் என்று ஒரு பெரிய ஒரு மோசடி ஸ்தாபனம் நடந்தது. கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவது தான் அதனுடைய குறிக்கோளே. அதன் மூலமாக வளர்ந்தது. அதன் மூலமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்தார் கார்த்திக் சிதம்பரம். அட்வான்டேஜ் கன்சல்டிங் என்ற கம்பெனிக்கு அந்த பணம் போனது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூரில் இருக்கிறது. அதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து, அதுவும் அரசாங்கம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால் இந்த நீதிமன்றம் என்ன செய்யும், இதெல்லாம் மனதில் வைத்து ரொம்ப தாமதப்படுத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிதம்பரத்தின் பேரில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. இந்த திராவிடியன் ஸ்டாக் திருட்டு கூட்டம் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை இந்து கோவில்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு ஒரு நாளும் நாம நம்முடைய வாழ்க்கையை நடப்போம். காரணம் என்ன? கொள்கை பற்று இல்லாதவனிடத்துல ஒரு கன்விக்ஷன் இருக்க முடியாது, உறுதிப்பாடு இருக்காது. ஈவேராவை தந்தை பெரியான்னு சொல்ற ஒரு பயலும் இந்து மதத்துக்கு ஆதரவா செயல்பட மாட்டான். இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தமிழுக்கே விரோதி ஈவேரா. என்ன சொல்றாரு? இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பிரச்சனையே தமிழகமா தமிழ்நாடா அதானே. ஈவேரா என்ன சொன்னாரு? செந்தமிழ்நாடு என்னும் போது நீல வெங்காயம் பாயுது காதி நிலையினார். பாரதியார் தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தினதே. பாரதிதாசன் கூட தமிழகம் தான் பயன்படுத்தி இருக்காரு. ஆனா அந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில் சொன்னத அந்த ஈவேரா என்ன சொன்னாரு? செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வெங்காயம் பாயுது காதினிலே. அட வெங்காயத்துக்கு பிறந்த பயல்களா, நான் தப்பா சொல்றேனா? ஒரு காலம் ஹெச் ராஜா தப்பா பேசவே மாட்டான். அந்த வெங்காயம் ஈவேரா இவனுங்களுக்கெல்லாம் யாரு? தந்தை. அப்படின்னா வெங்காயத்துக்கு பிறந்த பயலுக. கரெக்டா? A is equal to B, B is equal to C னா A is equal to C. இது மேத்தமெட்டிக்ஸ்ல அல்ஜீப்ரா ஆரம்ப பாடம் நம்ம கணக்கு வாத்தியார் கத்து கொடுத்தது. ஆகவே இந்த திராவிட இயக்கங்கள் இந்து விரோதிகள். நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது. 12/2/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவனோட வார்த்தைகளை நான் இங்க ரிப்பீட் பண்றேன். இங்க யாரும் சைட்ல பேசக்கூடாதுங்க. எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை, நிலங்களை கோவில்களுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கங்கள் நிறைவேற்றுகின்ற விதத்தில் தமிழகத்தில் ஒரு கோவில் கூட நிர்வகிக்கப்படவில்லை. நான் சொன்னேன்னா ஹெச் ராஜா சொன்னா இவர் சர்ச்சையா பேசுறாருமா. ஆனா நீ பண்ணது சர்ச்சையா இருந்ததுன்னா இவர் நான் 13 வயசுல இளம் வயதிலேயே விலைமாதர் வீடுகள் புகுந்து வருவார்னு சாமி சிதம்பரனார் எழுதினத ஈவேராவை பத்தி நான் சொன்னேன்னா நான் சர்ச்சையா பேசுறேன்னா ஈவேரா சர்ச்சையா நடந்துட்டானா? ஈவேரா தான் சர்ச்சையா நடந்தா நான் அதை சொல்றேன். அதுவும் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறத நான் ரிப்பீட் பண்றேன், அவ்வளவுதான். ஆக சர்ச்சையா பேசுறது நான் இல்ல, சர்ச்சையாக நடந்து கொண்டவர்கள் திராவிடியன் ஸ்டாக். ஒருத்தன் சொல்றான் பாருங்க, விபச்சாரிக்கு ஒரு நல்ல வார்த்தை, திருமணம் கடந்த உறவு. ஆஹா, தமிழ் தாய் என்ன பாடுபடுறா இந்த பசங்க கையில. ஆகவே இந்த தேச விரோத கும்பல், அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு வைரம் முக்குத்தி கடட்டடி கள்ளி என்று நம் மீனாட்சி அம்மனை பேசின அண்ணாதுறையிலிருந்து அத்தனை பயலும் தேச துரோகி தான், இந்து விரோதி தான். அத்தனை பேரும் தில்லைநட ராசனையும் திருவரங்கநாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னாள்னு பேசினே, உன் அறிவாலயத்தை பிளக்கும் நாள் பொன்னாள்னு யாராவது பேசிட்டு அவன் வெளியில் இருக்க முடியுமா? நீ பேசினியே ஈவேராவின் சிலைகளை பிளக்கும் நாள் பொன்னாள்னு, நான் பேசல. யாராவது பேச முடியுமான்னு கவர்னர் அவன் இவன் பேசின அநாகரீக முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை கேட்கிறேன். அநாகரிகமான கும்பல் ஒருத்தனாவது நாகரிகமான உண்டா? ஈவேராலேருந்து, அண்ணாதுறையிலிருந்து, கருணாநிதியிலிருந்து,
வெற்றி குண்டான்ல இருந்து, தீப்பொறி ஆறுமுகத்தில இருந்து, இந்த ரோட் சைடு பாரதியில இருந்து, இவ கிருஷ்ணமூர்த்தியில இருந்து ஸ்டாலின் வர, அது சின்னவர் அப்புறமா சேர்த்துப்போம். அது மதுரையில் எய்ம்ஸ் கட்ட இருந்த செங்கலை திருடிட்டு விட்டான் தான். ஒரு பக்கம் சிலையை திருடுறானுவோ, இன்னொரு பக்கம் செங்கலை திருடுறானுங்க. ஆகவே நண்பர்களே, இங்க வரிசையா கோவில் படங்கள் இருக்கு. கையில் இருந்ததுல கம்மியா தான் கடைசி நேரத்தில் இது பண்ணி வச்சோம். நான் தமிழகத்தில் 100க்கு மேற்பட்ட கோவில்களை நேரே சென்று பார்த்து விசாரித்து 2018 செப்டம்பர் 2ஆம் தேதி இங்க தனிநபர் உண்ணாவிரதம்னு உட்கார்ந்தேன். வாகனம் வச்சு யாரையும் கூப்பிடல, ஒரு போஸ்டர் கூட ஒட்டல. என்னோட சோசியல் மீடியால, ஏன்னா தமிழ்நாட்டிலேயே 7,03,000 ஃபாலோயர்ஸ் ட்விட்டர்ல இருக்கிற நபர் ஹெச் ராஜா தான். வெறும்னா என் ட்விட்டர் பதிவு தான். ஃபேஸ்புக்கில் 3,35,000 பேர் இருக்கான், அதுலேயும் ட்விட்டர்லையும். நான் தனிநபர் உண்ணாவிரதம் உட்காருகிறேன்னு சொன்னேன் ஒரு காரணத்தோட. ஆதரிப்பவர்கள் அனைவரும் பாருங்கள். ஏன்னா யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் தாகமா இருக்கேன்னு போய் தண்ணி குடிக்க டீ கடைக்கு போனா அதை படம் எடுத்து போட்டு வைரல் ஆக்குவாங்க. உண்ணாவிரத ராஜா உட்கார்ந்து இருக்கிறதோட லட்சணத்தை பார்த்தீங்களான்னு. என்னவோ நான் போய் வடை சாப்பிட்டது மாதிரி. அதனால தனிநபர் உண்ணாவிரதம். ஏன்னா நான் இங்க விட்டு ஏந்துக்கவே இல்லை. காலையில் 7 மணிக்கு உட்கார்ந்தவன் சாயந்தரம் 7 மணிக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் நிறைவுரையாற்றுகின்றவரை இந்த மேடையை விட்டு நான் நகரல. இந்து டெம்பிள் ரிக்ளைம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம். எனக்கு மகிழ்ச்சி தான் ஒரு விதத்தில். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களிடையே அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனா வருத்தம் என்ன, அதை லாஜிக்கல் எண்டுக்கு நாம கொண்டு போக மாட்டேங்கிறோம்.